திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்குள் தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழ்நாட்டில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் இந்த அறிவிப்பு குறித்தான முழு விவரங்கள். வங்கக்கடல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதில் தொடர்ந்து தாமதம் என்பது ஏற்பட்டு வருகிறது. அதற்கான சாதகமான சூழல் இல்லாத ஒரு சூழல்ல தற்போது அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகுறதுல தாமதம் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பா இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தோம் என்றால் அடுத்தடுத்து 2 குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அந்த வகையில அந்த இரண்டாவதாக உருவாகக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது தற்போது உருவாகுதல தாமதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகக்கூடும் என தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழகத்துல மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் இந்த எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற 19ஆம் தேதி தமிழகத்துல கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. தமிழகத்தின் பரவலாக பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை பெய்யக்கூடும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.